வெல்கம் பேக் டு தான் கொஸ்டின் பேசுகிறேன். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிஆர் மேட்ச் ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தேங்க. பார்த்தா நான் தனியாக இறங்கி நாங்கள் பாண்டு தனியாக இறங்கினா பார்த்தா இருக்கிறதா 2 எனிமி இருந்தாங்க. பட்டுன்னு 2 பேரா ஃபுல் அடி அடிச்சேன். புல்லட் காலியாக போயிடுச்சு. ஒரு புல்லட் தான் இருந்துச்சு. இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா எம்பி வச்சுருந்தான். அந்த பக்கம் ஒருத்தன் வந்துட்டான் எனிமி. பார்த்தா இவனுக்கு அழுத்தி பிடிக்கலான்னு பார்த்தா அவன் லாஸ்ட் லைன் அடிச்சிட்டாங்க. எம்பிவே லாஸ்ட்டில் மொக்கையே பண்ணுது, வெறித்தனமாக மொக்கை பண்ணுது. அப்படியே எங்கள் பார்ட்னர் உடனே ஃபுல் டவர் போயிடுச்சு எனக்கு. அப்படியே எங்கள் பார்ட்னர் ஹெல்ப் பண்ணி விட்டதுன்னு நானும் எங்கள் பார்ட்னர் வேறு இடத்துக்கு போயிட்டுங்க. போயிட்டு இந்த இடத்துல பார்த்தா எங்கள் பார்ட்னரும் இன்னொன்று சண்டை போட்டு கிடந்தாங்க. அவனை போய் நடிக்கலான்னு இந்த பக்கம் போனால் இக்கலான்னு பார்த்துக்கங்க. எங்கள் பார்ட்னர் போகிறானா பார்த்து இந்த பக்கம் சுற்றி எனிமிக்கவங்க இந்த 4-5 பேர் இருந்தாங்க இந்த இடத்துலையே. பாருங்கள் இங்கே ஒருத்தங்கிறானா அந்த பக்கம் ஒருத்தங்குவான். இந்த மாதிரி அடிக்கலான்னு போனேன் நான். இந்த பக்கம் போனால் அதுக்குள்ளே எங்கள் பார்ட்னர் நான் ஆகிட்டாங்க. நான் முக்கியமாக அதில் தப்பு பண்ணிட்டேன். இப்போ சுற்றிக்கு ரோல் போட்டுருக்கேன் வந்த தனியவன். அப்படியே போய் எங்கள் பார்ட்னர் ரீல் பண்ணிக்கலாம் நான் அது ஒரு தப்பு பண்ணிட்டு பிக் தப்பு. இப்போ இதில் வெயிட் பண்ணுற வரைக்கும் ஹீல் பண்ணிட்டு போனால் அந்த பக்கம் ஒருத்தன் எனிமி வந்துருந்தான் பாருங்க. நீங்களே ஹீல் பண்ணிட்டுனா டக்குன்னு அவன் சாவலை. ரொம்ப நேரம் சாவறதுக்கு டக்குன்னு தான் சாவடான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீல் பண்ணிட்டேன். நான் டக்குன்னு ஹீல் பண்ணிட்டேன். அவனும் இறங்கினான். இந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் ஒருத்தன் வந்துருந்தான். அவனும் அழுத்தி புடுறான்னு சொல்லிட்டு எம்பி5ல வெறித்தனமாக மொக்க பண்ணிடுச்சு எம்பி தேடி. பாருங்கள் நீங்களே பாருங்களா. ஒருத்தன் அவன் முடிச்சிட்டான். எங்கள் பார்ட்னர் அடிச்சு அவனையும் என்ன அடிச்சிட்டான். எங்கள் பார்ட்னர் உடனே ஹீல் பண்ணி விட்டனால எங்கள் பார்ட்னர் தப்பிச்சுக்கலாம். எங்கள் பார்ட்னர் நான் இங்கேயே இருக்காரு. எங்கள் பார்ட்னரும் அதான் அந்த மேட்ச் அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. செகண்ட் மேட்ச் போனேங்க. எங்கள் பார்ட்னர் ஃபஸ்ட் எடுக்க செத்து போயிட்டார். நானும் போய் ஹீல் பண்ணலான்னு போனால் இங்கே பார்த்து இந்த பக்கம் ஒருத்தர் ஏன்மிக்கிறான். 2 கோல் பேக்கர் வச்சுருந்தேன். போனால் இந்த பக்கம் போனால் ஹீல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிடலாம் நம்ம எங்கள் பார்ட்னருன்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணலான்னு போனால் ஹீல் பண்ணிட்டு உடனே நானும் உடனே டெத் ஆகிட்டுங்க. அப்படியே ஹீல் ஆகிட்டு அவன் உடனே வேறத்தவன் இறங்கி என்ன ஹீல் பண்ணி விட்டான். அப்படியே அவன் பாருங்க உடனே ஹீல் பண்ணி விட்டேன். இறங்கினோடனே நான் டோன் சிக்கி நான் அங்கேயே அங்கேயே எனிமிக்கிறான்டான்னு சொன்னான். நான் அவத்தி இறங்கிக்கணும். இறங்கினதொடனே பார்த்தா அவன் நான் கையிட்ட இறங்கினதோடனேங்க. பாருங்கள் நீங்களே இறங்கவும் உடனே காலியாயிருவான் அவனும். பாருங்கள் இறங்கி லூட்டு கூட அடிக்க மாட்டான். உடனே காலியாயிருவான் பாருங்கள். இறங்கிட்டுனா கொஞ்சம் போவோம் அவன் காலி. அப்படியே செகண்ட் அதே மேட்ச் வந்துட்டுங்க. அதே மேட்ச் தாங்க. ஸ்கேருங்க எனிமி வந்துட்டு அந்த பக்கம் ஸ்கேரை மேக்ஸ் பண்ணிக்கின்னு நம்மக்கிட்ட தான் யோகா ஸ்கேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை தூக்கி போட்டு அங்கே வந்தான். நானும் அங்கே போய் உட்காந்துதான் பாருங்கள். வெட்டரை எடுத்து அழுத்தி பிடிச்சிட்டு நான் ஸ்கேர் எடுத்து செத்தே போய்ட்டுக்குவேன். பாருங்கள் இந்த பக்கம் ஸ்கேர் போவோம். ஸ்கேரில் வெறித்தனமாக தர்றோம் அழுத்தி பிடிக்குங்க. ஃபுல் டேமேஜ் எனக்கு ஃபுல் டேமேஜ். 2 பிளேட்டில் அவன் காலிங்க. பாருங்கள் லாஸ்ட் 2 பிளேட்டில் காலியாகும். இந்த பக்கம் இன்னொருத்த எனிமி வந்து இந்த மெடிக்கேட் போகலான்னு போனால் அதான் இந்த பக்கம் இன்னொருத்தவங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் வந்தானா 1 பெஞ்ச் வச்சுக்கின்னு சுற்றி இந்த பக்கம் இறக்கி அனுப்பிச்சிட்டாங்க. உடனே நானும் ஃபுல் அச்சு போட்டுக்கினேன். சூப்பர் மெடிக்கேட் போட்டுக்கணு இந்த பக்கம் பார்த்தா அவன் பாம்பளம் தூக்கி போடுறான். இந்த பக்கம் தான் முடிச்சிட்டாங்க அந்த மேட்ச். அப்படியே இந்த மேட்ச் ஃபுல்லாக மைனஸ் ஆயிடுச்சு. அப்படியே எனக்கு நெக்ஸ்ட் மேட்ச் வந்துங்க நாங்கள் ஃபஸ்ட்டு மில்லில் இறங்கிக்கிறேங்க. நான் பார்த்தா எங்கள் எனிமி இறங்குறத மேலே பார்த்தீங்க எனிமிக்கு காமிச்சிருச்சு எனக்கு. எனிமி இறங்குறான்னு சொல்லிட்டு காமிச்சிருச்சு எனக்கு. நானும் இறங்குனது தான் பேராஃபுல் எடுத்துக்கினேன். கீழே குஜா இங்கே வர்றாங்க பாருங்க கீழே எனிமி. அவனு பார்த்துட்டு கீழே த்ரோ கன் சிக்கிச்சு எனக்கு. த்ரோ கண்ணை எடுத்துக்கினேன். நானும் ஸ்ட்ரெயிட்டாக கைப்புல்லாக சொல்லிட்டு ஓரம் பார்த்தா எங்கள் ஒன்றா பேராஃபுல் பட்டுன்னு சர்ன்னு அடி விட்டுங்க. இன்னும் அப்பயும் சாவலை. அப்பயே த்ரோ கண்ணை போட்டுக்கினேன். 2 புல்லட் பட்டுன்னு அடிச்சிங்க. அப்பயும் நாகாயிட்டேங்க. உடனே கில்லு ரெக்கவர் பண்ணிக்கினேன். ஃபஸ்ட்டு மெடிக்கேட் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு மெடிக்கேட் போட்டு ஃபுல்லாக டவர் போகுது பாருங்க எனக்குலாங்க. அப்படியே நாங்கள் வேறு இடத்துக்கு போனோங்க. 2 கில் எடுத்துக்க 4 கில் 12 கில். இந்த இடத்துல போனால் ஆட்டின் பண்ணு கிடந்தான். போய் பார்த்தா ஆட்டின் நம்ம கில் எடுத்துலாம் ஒருத்தங்க சொல்லிட்டு கில் எடுத்து பார்த்தா நம்மளுக்கும் நான் ஸ்கோப் எடுக்க அடிச்சு கிடந்து பாருங்க. நான் நாக் ஆகிட்டான். எங்கள் பார்ட்னரும் வந்து ஹீல் பண்ணிட்டான். எங்கள் பார்ட்னர் வந்து ஹீல் பண்ணதொடனே பாருங்க ஹீல் பண்ணதொடனே மெடிக்கேட் கூட போடாமல் இப்போ அடிக்கும் பாரு நானுங்க. மெடிக்கேட் போட்டுக்கினவனு ஒரு மெடிக்கேட் போட்டு அடிக்கும் பாரு நானுங்க. உடனே அப்படி நாக் ஆயிடுவான். திருப்பி வந்து எங்கள் பார்ட்னர் ஹீல் பண்ணுவான். திருப்பி வந்து ஹீல் பண்ணுவான் பாருங்கள். திருப்பி வந்து ஹீல் பண்ணுறானா எங்கள் பார்ட்னரு. நான் அது இந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டில் இன்னொரு டைம் நாக் அடிச்சிடுவான். திருப்பி ஹீல் பண்ணுவான். இவனை முடிச்சு விட்டு இவன் நாக் அடிச்சிட்டானுங்க. இவங்க பார்ட்னர் வந்துடுவான். இன்னொருத்தான் ஃபீல் பண்ண பாரு ஆட்டின் அவனும் வந்துடுவான். வரானாங்க ஃபுட் பிங்கர்ஸ் காமிக்குது வந்ததுன்னே என்ன முடிச்சு விட்ருவான். அவன் எங்கள் பார்ட்னர் அடிச்சிடுவான். அவனவே பாருங்க முடிச்சுட்டு வந்து ஹீல் பண்ணுவேனே. அவன் 2 பேர் முடிச்சிட்டான். அது ஹீல் பண்ணுறான். ஹீல் பண்ணது உடனே நாங்களும் கிளம்பிட்டேங்க இந்த இடத்த விட்டு. லூட் அடிச்சுக்கின்னு கீட் அடிச்சுக்கின்னு கிளம்பிட்டேங்க இந்த இடத்துலேருந்து.
ஸ்ட்ரைட்டாக நாங்கள் இதுக்கு போனேங்க பீக்குக்கு பாருங்கள் நீங்களே. இந்த இடத்த முடிச்சுட்டு பீக்குக்கு போனேங்க. பீக்கில் பார்த்தா அங்கேயும் எனிமின்னு சொன்னேன் வாடா போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு நானும் அங்கே போனேங்க. நானும் கைப்புள்ள சொல்லிட்டு எங்கே கடை செவருக்குன்னு தெரில எனக்கு. நானும் மொத்தமாக தூந்து அடிச்சுன்னு ஒன்று கடந்தேங்க. நானும் கைப்புள்ளா சொல்லிட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடு. அங்கே பார்த்தா எங்கள் பாடின எனிமே கிடச்சிங்க. அந்த இந்த பக்கம் பார்த்தா ஃபுல் டேமேஜ். அது ஓசிக்கில் போயிடுச்சு எக்ஸாமேட்டில். அது எங்கள் பாடின ஓசிக்கில் எடுத்துட்டான். இன்னொருத்தங்கிறான் அவங்க பார்ட்னரு. அவன் பேக் அடிச்சு பயரமாக ஒன்று கிடக்குறான். நாங்கள் அடிச்சு போடுவோம்னு சொல்லிட்டு ஓடுறாங்க பாருங்கள். அங்கே ஓடுவாங்க பாருங்கள் சந்தில். அவனுக்கு ஃபுல் டேமேஜ் பாருங்கள் நீங்களே. ஃபுல் டேமேஜாக இன்னும் ஓடுவான். பேக் அடிச்சுன்னு இருக்குவான். அந்த கீழே போய் உட்காருவான். அப்பயும் முடிச்சு விட்ருவான் பாருங்கள். இந்த ஃபுல் டேமேஜ் அப்படியே இங்கே ஒரு கிலோ 12 கிலோ அடிச்சிட்டேன் நானுங்க. முடிச்சு ஒரு கில்லு அடிக்க மாட்டேன் பாருங்கள். அடுத்தவொடனே என்னை முடிச்சு விட்ருவாங்க. எங்கள் அடுத்து நாங்கள் இதுக்கு போனோங்க. நாங்கள் கீழே போனதோடனே இங்கே தான் சத்தியமாக சுற்றி அடிங்க. நான் பண்ணுறது எங்களுக்கு 2 பேருக்குமே தெரில பாருங்க. நீங்களே இங்கே ஒரு சுற்றி அடிக்கிறானா நான் அடிக்க ஃபுல் டேமேஜ் நாக்குள்ள இல்லைனா பாருங்கள். அதுக்கு குளோவில் போட்டுக்கணும். பார்த்தா சுற்றி அடிக்குவாங்க. மேலேருந்து அடிக்குவாங்க, கீழேருந்து அடிக்குவாங்க. எங்களுக்கு சுற்றி வளைச்சி போட்டுருவாங்க. எங்களுக்கு இந்த பக்கம் அடிக்கிறானுங்க பார்ட்னரே. குளோவில் போட்டுக்குவோம். நானும் இந்த பக்கம் வந்துடுவேங்க. அங்கேயே அடிக்கிறான்னு சொல்லிட்டு பக்கம் போய் ரெட் மார்க் காமிச்சி சாவத்தானா அதுகளும் கீழே உட்காந்துக்கிறான். அவங்க பாருங்க ரெட் மார்க் காமிக்கும் பாருங்க. அதுக்கு கீழே உட்காந்துக்கிறான். அதுக்குள்ள எஸ்கேப் ஆகிட்டான். இந்த பக்கம் வந்து அங்கே ஒருத்தன் எனிமிக்கிறான். அந்த ட்ராப் ஆன அங்கேயே ட்ராப்பு எனிமிக்கிறான். மேலே வந்து உக்காந்தா மேலேருந்து கீழே மேலேருந்து அடிக்கிறாங்க பாருங்களே. உடனே டெத் ஆயிரும். அப்படியே டெத் ஆகிட்டுனா எங்கள் பார்ட்னர் வந்து ஹீல் பண்ணுறதுக்குள்ள டெத் ஆயிரும். நான் உடனே எங்கள் பார்ட்னர் 2 பேர் சேர்ந்து முடிச்சு விட்றேன் பாருங்க. அவனே எங்கிட்ட இருந்து குரோசமும் எம்பி பாட்டியும் எடுத்துக்குவாங்க பாருங்கள். ஒருத்தர் மேலேருந்து வரானா அவனுக்கு எம்பி பாட்டில் சரி தரமான ஒன்ட்டா படிக்கவும் பாருங்க எங்கள் பார்ட்னருங்க. அழுத்தி புடின்னு சொல்லிட்டு இடத்த கையை எடுக்க மாட்டேன் எங்கள் பார்ட்னர்லாங்க. வெறித்தனமான பிளேயரு பாருங்க. அழுத்தி புடுறா கைப்புலன்னு சொல்லிட்டு 2 கிலோ எடுத்து வச்சுக்கிறேன். 6 கிலோ மொத்தம் எடுத்துக்கிறான். இங்கேருந்து ஃபோனில் ஜோன்லேருந்து செத்து பேர்னு சொல்லிட்டு கீழே சுற்றி அனுப்பிக்கிறாங்க பாருங்கள். கீழே 2 பேர் சண்டை பண்ணி எடுக்கிறாங்க. எப்போ அவனுக்கு சத்தமாக அவனுக்கு மூளை குழம்பேசி அடிக்குதுங்க. என்ன பண்ணுறதே தெரில அவனுக்கு. கீழே பாருங்கள் 2 பேர். அவன் பேக் அடிச்சுட்டான் ஒருத்தான் பாருங்கள். அவன் இதை போட்டு இந்த பக்கம் மார்க் பண்ணி விட்டு இந்த வீட்டு மேலே போய் உட்காந்துக்கிறாங்க. மொத்தம் 6 கிலோ எடுத்துக்கிறாங்க. நீ 8 பேர் தாங்க பாருங்கள். கீழே ஒருத்தன் ஓடுவான். ஆனால் சரி மாதிரி அவனுக்கு 8 அடிக்கும் பாருங்கள். ஒருத்தன் வரானா 8 விழுந்துச்சு. அப்படியே நாக்காவான். அப்படியே கீழே ரெக்கவர் பண்ணிக்கினேன். கீழே அழுத்தி பிடிக்கும். மொத்தம் அழுத்தி பிடித்தாங்க. அவன் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஒருத்த விடுவான் பாருங்கள். அவன் கண்டுக்கவே மாட்டான். நான் ஓடுறான்னு சொன்னதுக்கு வந்து கண்டுக்குவான் பாருங்கள். இந்த வரானா சொன்னதுக்கப்புறம் கண்டுக்குவான் பாருங்க. அவன் குளோல் படம் கூட ஓடுவாங்க பாருங்கள். அப்படி எதுக்கு தெரிஞ்சுக்கணும் கூட. அப்படியே ஒரு கில்லு மொத்தம் 8 கிலோ வச்சு அவனுது. 8 கிலோ ஆனதுடனே கீழே குச்சி போவான் பாருங்கள். கீழே குச்சி போனது உடனே கீழே குச்சி போனது அவங்க பார்ட்னர் இருந்த பக்கம் வீட்டு மேலேக்கும் ஒரு பார்ட்னர். அவங்க பார்த்துட்டோம் வீட்டு மேலே இருக்கிறான்னு சொன்னால் அவன் அப்படியே ஸ்டேட் கண்டுக்காம போய் நின்ட்டாங்க. அவங்க டாப் 5 வந்துட்டுங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் 3 பேர் தான் 4 பேர் தாங்க பாருங்கள் நீங்களே. அவனு வர்றான்னு சொல்லிட்டு ஓடலாம். இந்த குளோல் பண்ணி எனிமிக்கு வரான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் அங்கேயும் எனிமி இல்லைங்க. அந்த பக்கம் வந்து இன்னும் 2 பேர் அடிக்கவங்க பாருங்கள். எங்கள் பார்ட்னரவே எங்கள் அடிக்கலையா சந்தில் போவான். சந்தில் போனது என் ஹீல் பண்ணுறான்னு சொன்ன ஹீல் பண்ணுறான்னு போனாங்க. பார்த்தா அங்கேருந்து அடிக்கவங்க. எந்த பக்கம் இருந்தேன்னு எங்கள் பார்ட்னர் புல்லட் எப்படி எடுத்து பாருங்கள். குளோல் போட்டு அவனு மெடியேட் சுற்றிக்கினேன் போனாங்க. அவனும் இப்போ ஹீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணுறதுக்கு போனதோடனே இப்போ இந்த பக்கம் 2 பேர் வருவாங்க பாரு. அவனை ஒருத்தங்க சர மாதிரி எட்டு விடுவான் பாருங்கள். சர மாதிரி எட்டு விட்டான். அந்த ஹீல் பண்ணுற கேரக்டரை போட்டு விட்ருவான் பாருங்கள். போட்டு விட்டோன்னா அவனுக்கு இழாயிரும். அப்படியே இவனுக்கு ஃபுல்லாக அழுத்தி பிடின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சி நாக்கு அடிச்சிருவான். இன்னொருத்தங்குவான் அவனுக்கு அழுத்தி பிடிச்சி நாக்கறான்னு சொல்லிட்டு நாக்கு அடிச்சு கில்லு எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் பாய் அடிக்க மேடிச்சிங்க. லாஸ்ட்டில் ஒரு 2 பேர் ஹீல் பண்ணி தான் பாய் அடிச்சுட்டுக்கோங்க. 2 பேர் சேர்ந்துங்க. இன்னும் லாஸ்ட் 2 பேர் தேக்கிறாங்க. 2 பேரில் இவனை கிரிக்கெட்டில் போட்டு ஹீல் பண்ணுறான்னு சொல்லி ஜோனில் கக்கறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் இப்போ ஃபுல் டவர் போகுது. 8 அடிக்கலாம் ட்ரை பண்ணுறான். ஹெட் உள்ளுங்க. ஜோன்லேயும் செத்து போயிட்டாங்க. எனக்கு 28 ப்ளஸ் ஆச்சு. அவங்க பாய் அடிச்சிட்டாங்க.